குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நேத்து நிஃப்டி 197 பாயிண்ட் பாசிட்டிவா 24,021 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 83 பாயிண்ட் பாசிட்டிவா 24,106 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல ஒரு கேப் அப்ப இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ரைஸ் நேற்று 1 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணிட்டு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு கேப் அப்பாக இருக்கும் பட்சத்தில் 24,100 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ப்ரைஸ் அதை உடைச்சது அப்படின்னா 24,200 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,900 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. 23,900 அப்படிங்கிற சப்போர்ட்டை ப்ரைஸ் உடைக்கும் பட்சத்தில் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. அடுத்ததா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி 966 பாயிண்ட் பாசிட்டிவா 58,150 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,400 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து பிரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பிரைஸ் அங்கிருந்து செல்லிங் ப்ரெஷர்ல கீழே வரும் பட்சத்தில் 57,700 அப்படிங்கிற பிரைஸ் வரைக்கும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,400 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 58,400, 58,950 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அடுத்ததா க்ரூட் ஆயில் பார்த்துருவோம். க்ரூட் ஆயில் 295 பாயிண்ட் நெகட்டிவா 6,669 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு சப்போர்ட்டா பிரேக் பண்ணி க்ரூட் ஆயில் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,460 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. பிரைஸ் அதை உடைக்கும் பட்சத்தில் 6,139 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,000 ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. 7,220ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா ருபியோட வேல்யூ பார்த்துருவோம். ருபி 94 ரூபாய் 65 பைசா அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு மாடரேட்டா நியூட்ரலா இருக்கு பிரைஸ். கடந்த வாரத்தை விட ருபியோட வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் இறங்கி இருக்க தான் செய்யுது. ஸோ அடுத்ததான் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு நேற்றுக்கு அப்படின்றத பார்ப்போம். எஃப்ஐஎஸ் நேற்று மறுபடியும் 1,800 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் 3,600 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல 14,000 கோடிக்கு எஃப்ஐஎஸ் செல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.